அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆஸ்துமா நோய் பாதிப்புகளை பற்றி பலவிதமான காரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் நம்மளுடைய வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் சரியான நிலையில் இயங்கும் பொழுது நம்மளுடைய வயிற்றுப்பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வலுவாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு மூச்சு பிரச்சனை அப்படின்றது பொதுவாக இருப்பதில்லை. ஒருவேளை நம்மளுடைய செரிமான மண்டலத்திலோ அல்லது வயிற்றுப்பகுதியிலோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இது நம்மளுடைய நுரையீரலில் மூச்சு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அப்டாமினல் கட் பார்த்தீங்கன்னா அது நாம் சரியாகவே பராமரிக்கிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உணவியல் மாற்றம் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வியலிலும் உணவியலும் இருக்கக்கூடிய இன்னைக்கு பிரச்சனைகள் தான் கிட்டத்தட்ட பலவிதமான நோய்களுக்கு நம்ம காரணமாக சொல்கிறோம். சர்க்கரை நோயாக இருக்கட்டும், இதய பிரச்சனைகளாக இருக்கட்டும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவும் வாழ்வும் இன்னைக்கு மாறி போனது இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், நுரையீரலும் வயிற்றுப்பகுதியும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை நுரையீரலை பாதிக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஏன்? இதுக்கு முன்னாடி நம்ம இதய நோய் பாதிப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது பகுதி பிரச்சனைக்குள்ளாகும் பொழுது அது இதயத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதோட இது நுரையீரலை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த வயிற்றுப்பகுதியும் மார்பு பகுதியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் பொழுது ஒன்றுக்கொன்று ஒரு சமநிலையோட வேலை செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு மூச்சு விடுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எளிதாக மூச்சு விட முடியும். நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது மார்பு நல்லா விரியும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுப்பகுதி உள்நோக்கி போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த நுரையீரலுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய டயப்ரம்னு சொல்லக்கூடிய தசை நன்றாக வேலை செய்யும். அதே மாதிரி காற்று வெளியில் போகும் பொழுது நுரையீரல் சுருங்கும் பொழுது அப்டமன் எக்ஸ்பேண்ட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரலும் வயிற்று பகுதியும் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி செயல்படும். இது நம்ம நிறைய நம்ம கவனிச்சிருப்போம். இப்போ நம்மளுக்கு மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நன்றாக வலுவாக இருந்து வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வீக்காக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அல்லது வயிற்றின் அந்த பகுதிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த செரிமான மண்டலத்தில் ஏதாவது ஒரு நமக்கு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் இந்த பம்பிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்காது. அப்போதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். இதில் முக்கியமாக நம்மளுடைய பிரீத்திங் பேட்டர்ன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலலாம் கவனிச்சிருப்போம், மேல் மூச்சு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நம்ம அப்பிக்கல் பிரீத்திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசை பகுதியில் ஏதாவது
சர்ஜரி பண்ணியிருந்தாங்க, இல்லாட்டி தசை பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருக்கு, தசை வந்து வீக்காக வந்து இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக வந்து பிரீத்திங் ப்ராப்ளத்தை வந்து வரவழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதோட இந்த செரிமான மண்டலம் அதில் சம்மந்தப்பட்ட உறுப்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் பட்சத்தில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுரையீரல் பிரச்சனையை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து இந்த கட் ஹெல்த்தை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கணும். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நுரையீரல் சுருங்கி விரியும் பொழுது அப்டமன் அதுக்கு வந்து பேரலாக என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் நம்ம வந்து சொல்கிறோம். அது நம்ம வரிசையை சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். இதில் வந்து எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் முக்கியமாக ஓரிரண்டு பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். இதில் நம்ம வந்து முக்கியமாக சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் விஷயம் ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறைப்பைக்குள்ளே போன உணவு மறுபடியும் மேல் நோக்கி வந்து வெளியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாமிட்டிங் வர்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கும். இது இன்னைக்கு ஒரு பிரச்சனை. ஸோ இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா அந்த டயஃப்ரம் சொல்லக்கூடிய அந்த மசிலுக்கு நடுவில் சென்டரில் ஒரு சிறு துளை வந்து இருக்கும். இந்த துளை வழியாக தான் உணவு குழாய் 2 இரத்த குழாய்களும் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து வர்ற மாதிரி அது வந்து இருக்கும். ஸோ அந்த டயஃப்ரம் கூடிய தசை பகுதி நம்ம உணவு விழுங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வந்து அர்த்தம். இரண்டாவது, நம்ம வந்து உடனே வேகமாக டைஜஷன் ஆக முடியாத மசாலா அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை, ஆசிட் அதிகமாக உள்ள உணவுப் பொருளை எடுத்துக்கிறோம்னு சொல்லி வந்து ஒரு அர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டைஜஷன், அதாவது அஜீரண கோளாறுகள். ஏன்னா சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அஜீரணமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வயிறு உப்பிசம் வந்து இருக்கும். வயிறு உப்பிசம் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து மூச்சு விடுவதில் ஒரு சிரமம் இருக்கும். அது நிறைய பேர் நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். ரைட். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்கொள்ளக்கூடிய உணவு மிகவும் தாமதமாக செரிமானம் ஆகும். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டிபேஷன். இந்த உணவு ப்ராப்பராக வந்து செரிமானம் ஆவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் காரணத்தினால் மலச்சிக்கல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உட்கொள்ளக்கூடிய அனைத்து உணவுகளும் நம்ம உடலுக்கு தேவையில்லாத தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இது இவ்வளோ பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து ஏற்படும் பொழுது நம்மளுடைய அந்த உடலுக்கு தேவையில்லாத நச்சுப்பொருட்கள்லாம் வெளியேறுவது நம்ம உடல்லையே தங்கி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் ஒரு இம்பேலன்ஸை ஏற்படுத்தும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தில் வந்து அது ஒரு பிரச்சனை ஏற்படுத்த உடனே அது ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி அதை வெளியில் தள்ளுவதற்கான ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ண வந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய உடலில் வந்து நச்சுப்பொருள் தேங்குவது நம்மளுக்கு ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை. இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிறதும் ஒரு பிரச்சனை. ரைட். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உணவு குழாய்க்குள்ள நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் நமக்கு நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்ல பாக்டீரியா வந்து இருந்தது அப்படின்னீங்கன்னா தான் நம்மளுடைய உடலில் சில வகையான விட்டமின்கள் அந்த ஸ்மால் இன்டெஸ்டின் சொல்கிறோம் இல்லையா, சிறுகுடல் பகுதியில் அப்சர்ப்ஷன் நடக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்பைசியாக, ரொம்ப சால்ட்டியாக, ரொம்ப ஆயிலி ஃபுட் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேகமாக செத்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேட் பாக்டீரியா வந்து சாகிறத பற்றி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல பாக்டீரியாவும் இறந்து போயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் முக்கியமான சில விட்டமின்கள், இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு வந்து விட்டமின் டி காம்ப்ளெக்ஸ் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் விட்டமின் டி. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த சிறுகுடல் பகுதியில்
குடல் உறிஞ்சிகள்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11th 12thலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்பயே இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அந்த சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு நம்ம உடம்புக்கு வந்து தேவைப்படக்கூடிய இடத்துக்கு வந்து அனுப்பப்படும். ஸோ அப்போ அந்த மாதிரியான உடலுக்கு தேவையான அந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய உடலில் உள்ள அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் சொல்லக்கூடிய மிருதுவான திசுக்களுக்கு மிக மிக முக்கியம். நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்சை செல்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். பேரன்டைமல் செல்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து செல்ஸ் வந்து இருக்கு. இந்த செல்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸோடைய சத்துக்கள் மிக மிக முக்கியம். இது சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த செல்கள் வந்து வேலை செய்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. முக்கியமான விஷயம், நம்மளுடைய உடம்பில் நடக்கக்கூடிய பலவிதமான இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸில், முக்கியமாக செல் ரிப்பேரிங் ப்ராசஸில் இது முக்கியமான பங்கு இருக்கு. என்ன சரியாக இருந்துச்சுன்னா தான் செல் குரோத் வந்து வேகமாக நடக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன வந்து விஷயங்கள் எல்லாம் சாதாரண ஆசிட் ரெஃப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது இன்டைஜஷன், அப்டமன் டிஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன், இதை தொடர்ந்து வரக்கூடிய இம்யூனிட்டி இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்சார்ப்ஷன் குறைகிறது. ஸோ இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நுரையீரல் பிரச்சனை ஏற்படுவதற்கு ஈஸியாக வழிவகுத்து கொடுத்துரும். அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இவர்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இது வந்து பல வருடங்கள் பிறகு நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செரிமான மண்டலத்தை பாதித்த பிறகு நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அப்புறம்தான் இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் வரும். ரைட். இப்போ எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வரும் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். அதே நேரத்தில் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும், அது எப்போ வந்து தெரியும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இரவு நேரங்களில் திடீர்னு வந்து இருமல் வந்து வரும். ஒரு வறட்டு இருமல் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுவும் படுத்து ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். எந்திரிச்சு உட்காந்த உடனே இவங்களுக்கு அது சரியாக வந்து இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் வந்து வாட்டர் வந்து குடிச்சிட்டோம், இல்லாட்டி ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருமல் குறையிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இது வந்து ஒரு வகையான அறிகுறி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து பேர்னிங் செஸ்ட் நம்ம வந்து சொல்லுவோம். நெஞ்செரிச்சல் வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து இருக்கும். இது வந்து பொதுவாக ஸ்பைசியாக ஆயிலியாக வந்து ஏதாவது உணவு எடுத்துக்கிட்டோம், முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு போன்ற காரம் அதிகமாக இருக்க உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேர்னிங் செஸ்ட்னு சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல் வந்து இருக்கும். இது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து வருவதற்கான ஒரு அறிகுறி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ளோட்டிங் கேஸ் நம்ம வந்து சொல்லுவோம். அப்டமினல் டிஸ்டென்ஷன் நம்ம வந்து சொல்லுங்க. வயிறு உப்பிசம் இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுல ஒரு வாயு வந்து அதிகமாக வந்து தங்கி இருந்தால் எப்படி வந்து இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எண்ணெயில் பொரித்த உணவுகளை வந்து எடுத்துக்கிற பொழுது இது நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆஸ்மாவுடைய அறிகுறிகள் இவர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு வந்து தெரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மூச்சு திணறல். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்ட உடனே வந்து நிறையா வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடிய பழக்கம்லாம் வந்து உண்டு. அந்த மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே அப்டமனில் ஒரு கேஸ் ஃபுல்லாகவும் வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். வயிறு உப்பிசம் வந்து ஏற்படும். உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்டமனை வந்து ஓவர் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மார்புக்கும் வயிற்றுக்கும் இடையேயான சமநிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து மாறி போயிடும். ஸோ நுரையீரல் வந்து முழுமையாக சுருங்கி விரிய முடியாது. இதில் முக்கியமான விஷயம், நம்ம வந்து அன்லிமிட்டெட் ஃபுட்டுன்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, அளவுக்கு அதிகமான உணவு எடுத்துக்கணும் பொழுது இந்த அப்டமனில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன உறுப்புகள் மேல் நோக்கி வந்து தள்ள ஆரம்பித்தோம். அப்போ அந்த டயஃப்ரம் சொல்லக்கூடிய வந்து தசைப்பகுதி, அதற்கு மேலே இருக்கக்கூடிய நுரையீரல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அழுத்த ஆரம்பிக்கும். இதனால வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் சுருங்கி விரிவது தடைப்படும். இதனால வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, நிறைய பேருக்கு சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதய நோய் பாதிப்புகளில் வந்து சொல்லியிருக்கேன். இதே பிரச்சனை தான். சாப்பிட்ட உடனே படுத்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா இந்த உணவு அந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழ் நோக்கி அடுத்த கட்டத்துக்கு அது வந்து செரிமானத்துக்கு அது வந்து தயாராகணும். ஆனால் நம்ம வந்து சாப்பிட்ட உடனே படுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா அதுவும் இந்த ஹையட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அது போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த உணவு திரும்பி மேல் நோக்கி வரும். திரும்பி உணவு குழாய்க்கு வந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வரும் பொழுது இது இதயத்தையும் அழுத்தும், அதே போன்று சுற்றி இருக்கக்கூடிய நுரையீரல் திசுக்களையும் இது வந்து அழுத்த ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 காரணங்களும் சேர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரீத்திங் ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணும். ஸோ அப்படி சாப்பிட்ட உடனே படுத்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு மூச்சு திணறலை தொடர்ந்து வீசிங் ட்ரபிளும் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அவங்க சில நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் குளிர் காலங்களில் இரவு நேரங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிடுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு மேலே வந்து உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் போய் வந்து படுப்பாங்க. அப்படி வந்து உடனே வந்து படுக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த வீசிங் ட்ரபிள் உடனே வந்து வரும். நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த வீசிங் ட்ரபிள் வரக்கூடிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறது தான் அப்படின்னு. பல பேருக்கு ஒரு சில உணவுகள்லாம் எடுத்துக்கிற பொழுது தொண்டையில் வந்து ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும். த்ரோட் இரிட்டேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்றதா கவனிச்சிருப்போம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உணவு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய உணவு. அதையும் தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிட்டு வந்து இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இது ஆரம்பத்தில் வந்து இரிட்டேஷன் மட்டும் வந்து பண்ணும். தொடர்ந்து இவங்க எடுத்துக்கிட்டே வந்து இருந்தாங்க அப்படின்னா சில வருடங்களில் இது மூச்சு குழாய்க்குள்ள ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அந்த ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்க்கு வந்து போகும். நுரையீரல் சுருங்கி விரிவது குறையும். அதை தொடர்ந்து ஆஸ்துமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரைட். இதில் மைக்ரோபியானோட வந்து வேலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குட் பாக்டீரியாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து பி காம்ப்ளெக்ஸை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்து அது உற்பத்தி பண்ணுறது தான் இந்த நல்ல பாக்டீரியாவுடைய வேலை. ஒருவேளை இந்த நல்ல பாக்டீரியா வந்து இல்லாமல் வந்து போச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையான அந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் உற்பத்தி செய்வது தடுத்து நிப்பாட்டப்படும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து செல் ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கும் பொழுது இங்கே ஏற்கனவே வந்து நன்றாக இருக்கக்கூடிய திசுக்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸுக்கு உள்ளாகும் பொழுது இதனுடைய சுருங்கி விரியத்தன்மை குறைஞ்சி போயிடும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எபிதீலியல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மறுபடியும் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் இல்லாதனால இந்த திசுக்களும் மறுபடியும் டெஸ்ட்ரக்ஷன் வந்து ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ நுரையீரல் சுருங்கி வருகிறது குறையும். ரைட். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ காரணங்களும்
இவ்வளோ அறிகுறிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த திருமண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளினால் வர்றது. இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில உணவுகளை குறிப்பிட்டு சொல்லலாம். சில உணவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்ட உடனே மூச்சு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். ட்ரிகர்ஸ்ன்னு கூட நம்ம வந்து இதை வந்து தெளிவாக சொல்லிடலாம். பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலி ஃபுட்டு நிறைய பேத்துக்கு எடுத்த உடனே வந்து கொஞ்ச நேரத்திலேயே அப்டமன் ப்ளோட்டிங் வந்து இருக்கும். அதே மாதிரி குளிர்பானங்கள் ஏதாவது சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு உப்பிசம் ஏற்படும். இதுவும் உடனே வந்து மூச்சு பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பல பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவும் புரோட்டா. மைதால இருந்து தயார் பண்ணுறாங்க. இது செரிமானமாவதற்கு நீண்ட கால நேரம் எடுத்துக்கிறதுனால இதுவும் பிரச்சனை தான். இது வயிற்றுல ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய எந்த ஒரு உணவுமே கிடையாது. முக்கியமாக ஃபைபர் கிடையாது. ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு திணறலையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு. அதோட முக்கியமான விஷயம், நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள், இங்கே பல எண்ணெய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடலில் நல்லா இருக்க திசுக்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் இதோடைய வேலையும். இதில் முக்கியமாக வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு எண்ணெய், சமையல் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம் ஆயிலும் ரிஃபைண்ட் ஆயிலும் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நிறையா பாக்கெட்டில் அடைத்து வைக்கப்பட்ட உணவுகள், இதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பலவிதமான அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் விற்கப்படுவதாக நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து பயன்படுத்தப்பட்ட பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், அதை எடுத்துக்கிறதும் நம்மளுடைய மூச்சு பிரச்சனையை இது ஸ்டார்ட் பண்ணிவிடும். சில நேரத்தில் ரொம்ப அதிக மசாலா வந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசாலா நம்மளுடைய உணவுக்கு தேவையாக இருந்தாலும் அதில் மசாலாவாக இருக்கும்போது அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் கொஞ்சம் வந்து வேரி ஆகும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அளவாக பயன்படுத்தும் பொழுது இது உடலுக்கு எந்த விதமான ஒரு ஜீரண கோளாறை ஏற்படுத்துவது கிடையாது. இதுவே அளவுக்கு அதிகமாக வந்து சேர்க்கும் பொழுது இதில் ஜீரண கோளாறு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அல்சர் வந்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம வந்து பெப்டிக் அல்சர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஈஸியாக இந்த பிரச்சனை வந்து வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேட் நைட்டில் வந்து எடுக்கக்கூடிய ஹெவி ஃபுட்டு, நைட் நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டா, நூடுல்ஸ், வேறு மைதாவில் தயாரிக்கப்பட்ட மற்ற உணவுகள், பாஸ்தா, இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவிதமான உணவுகளை நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே வந்து போகலாம். லேட்டாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய உடலுக்கு எடுத்துக்கிடும் பொழுது இந்த டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இதனால இவங்கெல்லாம் சாப்பிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மூச்சு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்கு. ரைட். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வேற என்னென்ன வந்து பிரச்சனைகள் நம்ம வந்து ஜென்ரலாகவே வந்து சொல்லிடலாம். இவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ல வந்து வரக்கூடிய வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் தான் முதல் பிரச்சனை. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து பெப்டிக் அல்சர் நம்ம வந்து சொல்லுவோம், இல்லாட்டி ஜென்ரலாகவே அல்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடுவோம். ரைட். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ் ரிஃப்ளெக்ஸ்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம். இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது.
அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம். அதாவது ரிப்பீட்டடாக கான்ஸ்டிபேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலவாயில் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஹெமராய்ட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம், ஃபைல்ஸ், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ரைட், இவ்வளவும் இருக்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செரிமான மண்டலத்தில். ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து இதற்கெல்லாம் நம்ம வந்து என்ன ஒரு தீர்வுகள் நம்ம வந்து இருக்கு. முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த டைஜஷன் ட்ராக்ல வந்து இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கான மருத்துவங்கள், கேஸ்ட்ரைட்டிஸாக வந்து இருக்கட்டும், ஆசிட் ரிஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான மருத்துவங்கள் நிரந்தர வந்து தீர்வு வந்து இருக்கிற மாதிரியான ஒரு மருத்துவம் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறணும். ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான மருத்துவங்களிலும் வந்து இருக்கு. இந்த மருத்துவங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் திரும்பி வந்து இது போன்ற உணவுகளை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இது நம்ம வந்து என்னென்ன வந்து அவாய்ட் பண்ணணுமோ அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்ததுனால இவ்வளோ பிரச்சனை வந்து வந்துச்சுன்றது நம்மளுக்கு வந்து தெரியும். ரைட். அப்போ நம்ம வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடலுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்னைக்கு நிறைய நொதிக்கப்பட்ட அல்லது புளிக்கப்பட்ட அந்த உணவுகளில் தான் நிறைய வந்து இருக்கு. ஃபர்மெண்டட் ஃபுட்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்னைக்கு அதில் தான் நிறைய வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பழைய சோறு, தயிர், புளிக்க வைக்கப்பட்ட மாவு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான உணவுகளில் இருக்குது. ஃபர்மெண்டட் ஃபுட்டு நம்ம வந்து லிஸ்ட்டில் அடிச்சிங்கனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெட்டில் வந்து வந்துடும். அது நீங்கள் வந்து தினமும் உடலுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துக்கிறணும். அடுத்தது நம்மளுடைய உடல் செரிமானத்துக்கு தேவையானது முக்கியமாக நார்ச்சத்து. நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதிக அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறணும். நிறைய பழங்கள்லையும் வந்து இருக்குது, நிறைய காய்கள்லையும் வந்து இருக்குது. நாம் ஏது இதிலெல்லாம் நம்மளுக்கு வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்றது நம்மளுக்கு வந்து தெரியும். அதை நம்ம வந்து கரெக்டாக ரெகுலராக தேவையான அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறது மிக மிக முக்கியம். அடுத்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் மார்னிங் வந்து சில நேரத்தில் கான்ஸ்டிபேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய செரிமான மண்டலத்தை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுறதுக்கு வெது வெதுப்பான தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம வந்து குடிக்கலாம் மார்னிங் எந்திரிச்ச உடனே. ரைட். இன்னைக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி நீர் வந்து குடிக்கிறத பார்த்துருப்போம், சுக்கு நீர் வந்து குடிக்கிறத வந்து பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான வெந்நீர் நம்ம வந்து பயன்பாட்டில் வந்து இருக்கு. அது நம்ம வந்து எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய செரிமான மண்டலத்துடைய அதோடைய வேலையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்மளுக்கு காலையில் மலம் வெளியேறுவதற்கு நாம் ஈஸியாக இருக்கக்கூடிய பல வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோம். நாம் வந்து அதில் ஏதாவது ஒன்று வந்து செய்யலாம். முக்கியமாக நம்ம உணவுல இன்னைக்கு நம்ம நிறையா இஞ்சி பயன்படுத்துகிறோம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இஞ்சினுடைய செயல்பாடு வந்து என்ன அப்படின்றது. ஸோ இஞ்சி நீர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி நீர் அல்லது உணவில் வந்து சேர்க்கப்பட்ட இஞ்சி திருமண மண்டலத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும், செரிமானத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால இஞ்சி வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக இதில் வந்து
ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் இதை வந்து நிறையவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்னைக்கு உணவில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய், இன்னைக்கு நம்ம வந்து பண்ணக்கூடிய பல பேர் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறு சமையல் எண்ணெயில தான். ஸோ முடிந்த அளவுக்கு ரீஃபைன் ஆயில், ஃபார்ம் ஆயிலெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நல்லெண்ணெயை வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த நல்லெண்ணெயில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உள்ள காம்பனன்ட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அன்வான்டாக நடக்கிறத இது கண்ட்ரோல் பண்ணும். அதே நேரத்தில் வந்து இதில் உடலுக்கு தேவையான கொழுப்பு தான் அதிகமாக இருக்குது, தேவையில்லாத கொழுப்பு மிக குறைவாக இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் உடலுக்கு தேவையான அளவுக்கு இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு உடலுக்கு தேவையான நல்ல சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு சமையலுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கடலெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கிறலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான முக்கியமான சில உணவுகளை எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலம், குடல் பகுதிகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் என்ன செய்யணும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து என்னென்ன வந்து மாற்றணும். இதில் நம்ம முக்கியமான செய்ய வேண்டியது முதலில் வந்து உடற்பயிற்சி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து உணவில் வந்து எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்ததுனால இவ்வளோ பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு நம்மளுடைய உடலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உழைப்பை கொடுக்காம விட்டதுனால இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை. ஸோ அப்போ நம்ம வந்து தினமும் உடலுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி, அது நடைப்பயிற்சியாக வந்து இருக்கலாம், ஓட்டப்பயிற்சியாக வந்து இருக்கலாம், வேறு ஏதாவது விளையாட்டுகளை விளையாடலாம், கபடி, வாலிபால், டென்னிஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு விளையாட்டாக வந்து இருக்கணும். உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தினமும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி வந்து இருக்கணும். அடுத்ததான் நம்மளுடைய வாழ்வியலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள்னால தான் இன்னைக்கு இவ்வளோ உடல் உபாதைகளை நம்ம வந்து சந்திக்கிறோம். அப்போ நம்ம வந்து உணவுல இவ்வளோ வந்து விஷயங்களை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த உணவை நம்ம வந்து டயத்துக்கு எடுத்துக்கிறணும். ரெகுலராக ஏதாவது ஒரு டைம், காலை உணவு 8 to 10 மணிக்குள்ளே எடுக்கணும்னா அந்த டைம் வந்து எடுத்துக்கோங்க. மதிய உணவு 1 to 2 மணிக்குள்ளே எடுத்துக்கணும்னா அந்த டைம் எடுத்துக்கிறோங்க. மாலை உணவு 7 to 8க்குள்ளே எடுக்கணும், அந்த டைம் வந்து எடுத்துக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா 8 மணி 9 மணியை தாண்டி ஜீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக எண்ணெய் அதிகம் சேர்க்கப்பட்ட உணவுகள், எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகள், இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ரைட். ஸோ உணவை நம்ம வந்து கரெக்டாக அந்த ஒவ்வொரு உணவு வேலையிலையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். உணவுகளை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு உணவில் நமக்கு வந்து ஏற்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த ஆஸ்துமா போன்ற நோய் பாதிப்புகள் வருவதற்கு காரணம். ஸோ உணவு அந்தந்த நேரங்களில் சரியாக எடுத்துக்கிறணும். ரைட். அடுத்தது நம்மளுடைய உடல் எடை வந்து சரியாக வந்து இருக்கணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் பருமன் வந்து வருவதற்கு பல காரணங்கள் சொல்லியிருக்கோம். அதில் இந்த உணவு அதிக அளவுக்கு எடுத்துக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதோட கொழுப்பு சத்து நிறைந்த எண்ணெயில் பொரித்த உணவுகளை எடுத்துக்கிற ஒரு பிரச்சனை. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்கணும். சாதாரணமாக வந்து ஒரு 165 ஹைட் உள்ள ஒருத்தருக்கு வந்து வெயிட் வந்து 63ல் இருந்து 68க்குள்ளே வந்து இருக்கலாம் அப்படின்னீங்கன்னா
அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த பாடி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்மளுக்கு அந்த உணவு எடுத்துக்கிறதோடைய அந்த விளைவு என்னன்றது நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் பருமன் அதிகமாகாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய தேவையான அளவுக்கு நம்ம வந்து உணவை எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். அடுத்தது, உடலுக்கு தினமும் குறைந்தது ஒரு 30 நிமிடம் முதல் 45 நிமிடம் பயிற்சி கண்டிப்பாக வந்து வேணும். இது ஏரோபிக் எக்ஸசைஸ், ஏனோபிக் எக்ஸசைஸ் நம்ம வந்து பல விதமான பயிற்சிகள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், ரன்னிங் வந்து போகலாம், ஸ்விம்மிங் வந்து போகலாம், சைக்கிளிங் போகலாம், ஸ்கிப்பிங் வந்து பண்ணலாம், டென்னிஸ் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கபடி விளையாடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பயிற்சி, அவ்வளவுதான், 30 முதல் 45 நிமிடம் இருப்பது மிக மிக அவசியம். அதோட ஒருவேளை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அவங்க பிரீத்திங் எக்ஸசைஸும் கம்பல்சரியாக பண்ணணும், கண்டிப்பாக வந்து பண்ணணும். அப்போனா தான் வந்து நுரையீரலுடைய ஹெல்த்து மெயின்டைன் ஆகும். இந்த உடற்பயிற்சியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து ஃபிசிக்கல் ஒர்க் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் மிக மிக முக்கியம். இதோட கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் வந்து தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து பல பேருக்கு உடல் எடை கூடுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன அழுத்தமும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடல் எடையும் கூடாது, செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் வந்து வராது. நம்மளுக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய பல உபாதைகள் நம்ம வந்து சொல்கிறோம். இதில் முக்கியமாக வந்து நுரையீரல் மற்றும் இதய பாதிப்புகளும் நமக்கு வந்து வருவதை நம்மளால் வந்து தவிர்க்க முடியும். உணவு உண்ணும் பொழுது உங்களுடைய கவனம் நம்ம என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிறோம், நம்மளோட உடலுக்கு இது இந்த சத்து மிகவும் தேவையானதா தேவையில்லாததா, நம்மளோட உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா நன்மை தரக்கூடியதா, இந்த உணவு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு போதுமான உணவா, இது எல்லாம் நம்மளுக்கு வந்து உணவை பற்றிய சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக மிக நல்லது. இதன் மூலமாக நாம் வந்து உணவியல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிற முடியும். நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த பல பிரச்சனைகளையும் நாம் சரி பண்ணிக்கிறது மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.